ஹாய் ஹலோ மாற்றலாம் வாழ்க்கையிலேருந்து சங்கராபுரம் பக்கத்தில் புதுப்பட்டு கிராமம், எங்கள் ஊர் மல்லாபுரம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், புதுப்பட்டில் எனக்கு ஒரு நண்பர் இருக்கார். நல்லா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வருவார், ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும், நல்லா படம் வருவார், செம்ம ஆர்டிஸ்ட்டு. அவர் எழுத்து நான் டிவி சரி பண்ண வந்தேன். அப்போ எழுத்து நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டாக ஆரம்பித்தேன். அதுலேருந்து ஒரு 7 வருஷம் ஆகிருக்கும், நல்லா ஃப்ரெண்டாக மெயின்டைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து வெளிநாட்டில் இருந்தார், அப்புறம் இறந்துட்டார். பழசு எங்கள் அப்பா ஆரம்பத்தில் போகக்குள்ள ஒரு ரேடியோ எடுத்துகிட்டு வந்தார். இது ஏன் நான் முக்கியமாக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அந்த 15 வருஷம் கழிச்சு அந்த இப்போ எனக்கு 29 வருஷம், நான் ஒரு கரெக்டாக ஒரு 22 காலேஜ் செகண்ட் இயரில் எடுத்துகிட்டு வரேன் ரேடியோ. இவர்கிட்ட சரி பண்ணேன். நான் அதுக்கு முன்னாடி நிறையா பேர் எங்கள் அப்பா எடுத்துகிட்டு போய் சங்கராபுரத்தில் கட்டிட்டாரு, பக்கத்தில் எங்கேயும் கட்டார், ரெடி ஆகலை. இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா அவர் அசால்ட்டாக ரெடி பண்ணி முடிச்சிட்டார். அதுக்கு ஃபார்முலா அதுவே தான் பண்ணணும் இல்லை, மாற்று ஃபார்முலா போட்டு அழகாக ரெடி பண்ணி அது கேட்குற மாதிரி. இப்போ எங்கள் அப்பா அது ஞாபகமாக அது வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் அந்த சந்தோஷத்துக்காக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணி பாருங்கள், எல்லா விதமான கம்ப்யூட்டர் சிஸ்டம், அப்புறம் தனியாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு பேஸு. இப்போ நம்ம தாஜ் ஹோட்டலில் நம்ம பார்ப்போம்ல, அவங்க என்ன மாதிரி விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி. இப்போ நான்லாம் பாட்டுக்கு மயங்கினவன், இளையராஜா பாட்டுக்கோ, யேசுதாஸ் பாட்டுக்கோ, ஜிவி பிரகாஷ் பாட்டுக்கோ. இப்போ வந்து எல்லாரும் அந்த பாட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு மைனூட்டான சவுண்ட் இருக்கும்ல. இப்போ காவாலிய பாட்டுக்கு அந்த மாதிரி அந்த பாட்டுக்கு நம்ம எப்படி கேட்கணுன்ற சவுண்டே நிறைய பேருக்கு தெரியாத இருக்கும்ல. அந்த மாதிரி சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஃபிக்ஸ் பண்ணித்தாங்க, இதான் என் தாட்டு, இதுதான் என் கேரக்டர்னா அந்த மாதிரி ரேடியோ சரி பண்ணி கொடுத்தாரு. அதனால தான் அவர்கிட்ட நான் ஆச்சரியமாக ஆக்கிட்டேன். அந்த 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 மாணவன் யார், நான் எப்போ தெரியுமா இவரை பார்த்தேன், ரொம்ப சின்ன பையனாக பார்த்தேன். என்னை விட ஒரு 3 வயசு சின்ன பையனாக கூட இல்லை. இவ்வளோ டெவலப் பண்ணுறேன்னா அவர்கிட்ட அந்தளவுக்கு திறமை இருக்குது, ஒர்க் இருக்குது. ஈஸி எலக்ட்ரானிக்ஸ் படித்தார். எங்கள் ஏரியாவில் என்ன தான் டிகிரி படித்தாலும் சுய தொழில் கஷ்டப்பட்டால் தான். ஆனால் அதில் இவர் உழைக்கிறவன் தான். இவர் தான் அவர். வணக்கம் பிரதர். வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், தேங்க்ஸ். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. மைக்கு வச்சிங்க, ஏன்னா எல்லாருக்கும் கேட்கணும், எல்லாருக்கும் போக போகுது. பிரதர், நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய ரேடியோ சரி பண்ணி கொடுத்துருக்குறீங்க. நான் ஏன்னா சின்ன ப்ளூடூத் கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் கூட இது கூட நீங்கள் தான் எனக்கு சரி பண்ணி கொடுத்தீங்க. ஒரு பக்கம் பிஞ்சிச்சு. கம்பெனி ப்ராடக்ட் கொடுக்குறவன கூட என்னால் வந்து நம்ப முடியாது. ஆனால் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தது எனக்கு நம்பிக்கையாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி பெருசாக செட்டு நம்ம ஏரியாவில் இங்கே நீங்கள் இன்னும் ஃபேமஸ் ஆகலாம். அதனால் எதனா ஒன்று பண்ணி கை கொடுக்குறது தானே, ஸ்டெப்பு ஏற்றி விட்டுட்டா நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா. அதனால் இப்போ இந்த மாதிரி பெருசுலாம் நீங்கள் பண்ணுறீங்கள, இதுக்கெலாம் எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன ஒரு 2 டேஸ்ல முடிச்சிடலாம். ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா சிஸ்டம் அவங்க என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து டிபெண்ட் ஆகுது. இப்போ 2.1, 5.1, 7.1 எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறோம். கஸ்டமர் வைஸ் கஸ்டமர் எப்படி விருப்பப்படுறாங்களோ அது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஃபுல்லாக நாமளே அசம்பிளி பண்ணுறோம். சரிங்க பிரதர். இப்போ உங்கள்கிட்ட நான் 5 ஸ்பெசிஃபிகேஷனாக ரேடியோ பார்க்குறேன். சிஸ்டம் வந்து ரெடி பண்ணுறீங்க. இது ஒரு சைஸு, அது ஒரு சைஸு, அது ஒரு சைஸு, இது ஒரு சைஸு, இது ஒரு சைஸு, இது ஒரு இது. இப்போ நான் வந்து எங்கிட்ட ஒரு கொஞ்சம் இருக்கப்பட்டவனா, கொஞ்சம் நான் வேலைக்கு போகிறேன், கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ லெவல் வரைக்கும் நீங்கள் ரேடியோ செட்டு என்ன ரேட்டுக்குள்ளார நீங்கள் கிராண்டாக பண்ணி கொடுப்பீங்க? பேசிக் என்னும்போது நம்ம ஒரு 5.1 எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் ஸ்பீக்கர் செட்டப் எல்லாமே சேர்த்து ஒரு 10,000 பேசிக் செய்கிறோம். 10க்குள்ளார 10லேருந்து செஞ்சுட்டு மேக்ஸிமமாக நீங்கள் வசதியாக இருக்கிறவனு விட்டுருங்க. சரி, ஏழ்மையாக இருக்கிற யாரோ ஒருத்தவனுக்கு 5.1 அவன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறதுக்கு நீங்கள் எவ்வளோக்குள்ளார வருவீங்க? 18,000 இருந்தால் போதும், பக்காவாக ஆகிடும். எல்லாமே டோட்டல் ஸ்பீக்கர் 5 கிராண்டாக பண்ணி கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் இப்போ லோ குவாலிட்டி நல்லா இருக்கிறது, நம்ம கடையில் வந்து 500 ரூபாவில் வாங்கினா நல்லா இருக்குன்னா அப்படி பண்ணி கொடுப்பீங்களா? 500 நம்ம செய்யறதில்ல. பொதுவாக நம்ம வந்து ஒரு 1300 மேலே தான் நம்ம. ஆனால் நல்லா இருக்கும், இறைக்காது. அப்புறம் நம்ம கடையில் என்ன ஸ்பெஷலு, ஒரு வருஷம் வாரண்டி இருக்கு, ஃப்ரீ வாரண்டி. நீங்கள் உங்கள் கையால் செஞ்சீங்கன்னா 1 வருஷம் ஃப்ரீ வாரண்டி. எது வந்தாலும் இதில் எந்த பொருள் போனாலும் நீங்கள் மாற்றி கொடுப்பீங்க. நீங்கள் உடைக்காம டேமேஜ் பண்ணாமல் இருந்தால் போதும். ஆமாம். அப்புறம் நாங்கள் எந்த மாதிரி எதிர்பார்த்தாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்பீங்க. எல்லா மெட்டீரியல்ஸும் உங்கள்கிட்ட எப்பயும் லேட்லாம் பண்ண மாட்டீங்க தானே? சரி, நீங்கள் எங்கே கடை வச்சுருக்கீங்கன்றத தெளிவாக சொல்லுங்கள். உங்கள் ஃபோன் நம்பர் டிஸ்க் அப்படியே சொல்கிறேங்க. நம்ம ஊர் வந்து புதுப்பட்டு, சங்கராபுரம் வட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். என்னுடைய கடை நேம் வந்து தென்றல் ஆடியோ. என்னுடைய கடை ஃபோன் நம்பர் வந்து 7795353515. சரி, இப்போ நான் கன்னியாகுமரியில் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். இப்போ கன்னியாகுமரியில் இப்போ என் வீடியோ பார்த்துட்டு எங்கள் மாமியார் சைடோ இல்லை என் ஃப்ரெண்டுங்களாம் திருவண்ணாமலை, பெங்களூரில், சென்னையில் இருக்கிறாங்க, உங்களுக்கே தெரியும்.
இப்போ அவங்க ஆர்டர் போட்டால் கூட நீங்கள் சிஸ்டம் ரெடி பண்ணி இந்த குவாலிட்டியில் வேணும்னா நீங்கள் பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடுவீங்க? கண்டிப்பா டெலிவரி, இது கொரியர் சர்வீஸ் எல்லாமே இருக்கு. ஆல்ரெடி இப்போ கூட நாகப்பட்டினம் வந்து ஒன்று பண்ணியிருக்கோம். இப்போ நாளைக்கு போகுது டெலிவரி. அந்த செட் அங்கே இருக்கு. அவ்வளோ பெரிய அந்த செட்டுங்களா? சரி 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 சரி. அப்போ எங்கேருந்து கேட்டாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் நியாயமாகவும் இருப்பீங்க, கரெக்டாகவும் இருப்பீங்க. இப்போ வெளியூர்லேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்படி காசு அனுப்பிவிட்டு அது சீட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது, நியாயமாக இருக்கு. இல்லை நான் வந்து ஏன் கேட்குறேன்னா 1000 ஃப்ரெண்டாக இருந்தாலும் எல்லாரும் பார்க்குறான், அவங்களுக்கு உத்தரவாதமே நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது. ரொம்ப நியாயமாக நடந்துப்பீங்க. எங்கேருந்து ஆர்டர் பண்ணாலும் நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க. எத்தனை நாள் இது பண்ணுறீங்க? மேக்ஸிமம் 1 வீக் குள்ள நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம். இப்போ இந்த மாதிரி வெளிநாட்டு செட்லாம் இருக்குதுல்ல, இந்த மாதிரி வெளிநாட்டு செட்லாம் இப்போ நிறையா பேர் வீட்டில் அப்பா 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 அனுப்புன செட்லாம் இருக்கும். நீங்கள் அதை எத்தனை நாளில் சரி பண்ணி அவங்க சொன்னால் இல்லை எத்தனை நாளில் ரெடி பண்ணி அனுப்புவீங்க? 4 இல்லைங்க. மெட்டீரியல் வந்து ஃபாரின் வந்து ரொம்ப ஓல்டு மாடல் இல்லைங்களா, அது வந்து மெட்டீரியல் கிடைக்கணும். அதை டிஃபரெண்ட் இல்லை மேக்ஸிமமாக ஒரு டேஸ் சொல்கிறீங்க. ஏன்னா நம்பி இப்போ எங்கேயோ தேடி தேடி வீட்டில் ஏதோ ஒரு ஓலையில் இருக்கும், பரண மேலே ஏதோ மேலே. நீங்கள் டேஸ் சொல்லுங்கள். இல்லை நான் மேக்ஸிமமாக கேரண்டியாக சோனியாக இருந்தாலும் பிலிப்ஸாக இருந்தாலும் பேனாசோனிக்காக இருந்தாலும் மேக்ஸிமம் 5 to 10 டேஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு நீங்கள் ரிட்டன் டெலிவரி போட்டு விட்ருவேன். நீங்கள் வந்த 10வது நாளுக்குள்ளே நான் ப்ராமிசிங் பண்ணி அது எத்தனை டேஸில் 10 டேஸ்க்குள்ள போட்டுருங்க. கன்ஃபார்மா? இல்லை நான் சொல்கிறதுக்காக நீங்கள் சொல்ல இல்லை, நீங்கள் சொல்கிறதுக்காக இல்லை. அசம்பிளின் போது நம்மள்ட்ட எல்லாமே ஸ்பேர்லாம் இருக்குது, நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். உடனே ஒரு 1 வீக்குள்ளே டெலிவரி பண்ணிடுவோம். இப்போ இது வந்து சோனி இந்த மாதிரி ஓல்டு மாடல்லாம் கொஞ்சம் ஸ்பேர் கிடைக்காது, கொஞ்சம் ரேர் இல்லைங்களா. ஆனாலும் ஒரு 10 டேஸ் ஆனால் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க தானே, அது கேரண்டியா? அது எந்த விதத்துலையும் இது இல்லை. நீங்கள் இன்றைக்கி சொல்லிவிட்டு நாளைக்கு என் சேனலில் பார்த்தோ இல்லை நாளைக்கு தெரிஞ்சவங்க யாரோ உங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா அட்ரஸை நீங்கள் நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் போட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு மோசம் பண்ண மாட்டீங்களா? தெளிவாக நீங்கள் அனுப்பிச்சி விட்ருங்க. 10 டேஸ்க்குள்ளார எந்த செட்டாக இருந்தாலும் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருவீங்க. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிங்க வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது அதை மோசம் பண்ணுறதுல அது எது கிடையாது. உங்கள் உழைப்பில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? உழைப்பு தான் நான் நம்பிட்டு இருக்கேன், நான் வச்சிருக்கேன். நீங்கள் வேறு எதனா சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? இல்லை, மக்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம யாரும் அவங்க அதிகம் தூரம் போய் அலையாமல் எல்லாமே நம்ம ஒரு கிராமத்தை தான் வச்சுருக்கோம். அதனால என்னுடைய சர்க்கிள் வந்து யாரும் வெளியில் போய் அலையாமல் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி ப்ரோ. 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. நல்லா இருக்கும். சரி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ.